ஹாய் கைஸ், வணக்கம். என்னோடய பேர் கார்த்திக். நான் ஒரு 20 வருஷமாக வெப் டிசைன், வெப் டெவலப்மெண்ட், ஃப்ரீலான்சிங், பிஸ்னஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸில் நான் இருக்கேன். இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸில் நான் இருக்கேன். ஸோ இது என்னோடய ஃபஸ்ட் வீடியோ. ஸோ இதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சீனியர் டெவலப்பர்னால் யார், அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய கம்பெனிஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனியர் டெவலப்பர்ஸ் அப்படின்னா நீங்கள் ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜியில் நீங்கள் வந்து நிறையா வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னாவே நீங்கள் சீனியர் டெவலப்பர் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ அதுவும் சீனியர் டெவலப்பர் தான். நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் ஒரு 1 or 2 இயர்ஸ் நீங்கள் ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒரு டெக்னாலஜி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா 1 to 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஜூனியர் டெவலப்பர். அண்டு 3 to 6 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இன்டர்மீடியட். அண்டு 6 இயர்ஸ் ஆர் 7 இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அதே டெக்னாலஜி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சீனியர் டெவலப்பர். பட் அதை தாண்டி சீனியர் டெவலப்பருக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உண்டு. இதை நிறையா கம்பெனிஸ் வந்து மறந்துடுறாங்க. அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நூடுல்ஸ் ப்ரிப்பரேஷன் மாதிரி 2 minutes ஒரு ப்ராடக்ட் கிடைக்குமா, எனக்கு நாளைக்கு லான்ச் பண்ண ஒரு ப்ராடக்ட் கிடைக்குமா. எஸ், அஃப்கோர்ஸ் நம்ம உலகம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் ஆகிட்டு இருக்கு. நமக்கு ஒரு சீரியஸான ப்ராடக்ட் வேணும், நமக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும், நம்ம கிளைண்ட்ஸ் அப்படி தான் எதிர்பார்ப்பாங்க, எல்லாமே ஓகே. பட் ஒரு பக்கு உள்ள நிறைய ஒரு பக்கான ஒரு ப்ராடக்டை நீங்கள் வந்து இந்த உலகத்துக்கோ, அதாவது ஒரு ஃபுல்லி டெவலப் ஆகாத ஒரு ப்ராடக்ட் இந்த உலகத்துக்கோ இல்லை உங்கள் கஸ்டமருக்கோ கொடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க. பட் அப்படி தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் செய்ய பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் கால்ட் சீனியர் டெவலப்பர் இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு விசார்ட் மாதிரி. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ டூல் மாதிரி, ஒரு போல்ட் மாதிரி, ஒரு லவபிள் மாதிரி. நீங்கள் வந்து உங்கள்கிட்ட நான் இன்ஃபர்மேஷன் சொல்லுவேன், நீங்கள் உடனே வந்து பில்டு பண்ணிடுங்க, சில நீங்கள் அடிச்சு நீங்கள் கோட் பண்ணுறது தானே, கோடிங் தானே. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்கள் உட்காரத்துலேயே ஒர்க் பண்ணுறது தானே, கோடிங் தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கு உங்களுக்கு அறிவு சார்ந்த, லாஜிக் சார்ந்த நிறைய திறமைகள் வேணும். அதை தாண்டி சீனியர் டெவலப்பருக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஒரு பக் ஃப்ரீ ப்ராடக்ட், அதோட ஒரு ஃபியூச்சர் ப்ரூஃப் ப்ராடக்டாகவும் இருக்கணும். நிறைய உங்களுக்கு வந்து நாளைக்கு ஒரு இன்டிகிரேஷன்ஸ் ஆகும், ஒரு பேமெண்ட் இன்டிகிரேஷனாக இருக்கலாம், இல்லை வேறு ஒரு இன்டிகிரேஷன்ஸ் நீங்கள் பண்ண ஒரு ஏபிஐ இன்டிகிரேஷன்ஸாக இருக்கலாம். அதுக்கெல்லாம் உங்கள் சாஃப்ட்வேரில் வந்து இடம் இருக்கான்னு பார்க்கணும். கம்ப்ளீட் ஒரு டெஸ்டிங் ப்ராசஸ் இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும். டெஸ்ட் பண்ணாத ப்ராடக்ட்ஸை இன்றைக்கி மார்க்கெட்டில் 90% கம்பெனிஸ் வச்சுருக்கு. அது ஏன்னு தெரில. ஆனால் அதை வந்து அந்த பிஸ்னஸ் ஓனர்ஸும் சரி, அந்த டெக் கம்பெனிஸும் சரி பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸோட ஃபெயிலியருக்கு காரணமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பக் ப்ரூஃப் ப்ராடக்ட்ஸ் தான். பக் ஃப்ரீயாக இருக்க ப்ராடக்ட்ஸ் கிடையாது. அவங்க ப்ராடக்ட்டில் கண்டிப்பாக பக் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ப்ராடக்ட் தான். நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் என்ன நினைக்கிது அப்படின்னா, உடனே எனக்கு செஞ்சு கொடுத்துருங்க ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்டை. ஒரு 2 டெவலப்பர்ஸ் இருக்காங்க, நீங்கள் ஒரு டெவலப்பர் வந்து ஒரு 2 நாளில் ஒரு ப்ராடக்ட் செஞ்சு கொடுத்துறாரு. இன்னொரு டெவலப்பர் ஒரு 2 வீக்ஸ் எடுத்துக்கிறாரு அப்படின்னா, இந்த 2 நாளில் செஞ்சு கொடுக்குறவர் தான் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை டைம் கன்சியூம்ஸில் நாளைக்கே வேணும். நான் ஒரு விஷயம் ஃப்ராங்காக கேட்குறேன், நீங்கள் கல்யாணம் பண்ணால் ஒரு குழந்தை பிறக்க எவ்வளோ நாள் ஆகும்? அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் டைம் இருக்குது. அது உங்களுக்கு வந்து உடனே வேணும், நாளைக்கே வேணும் அப்படின்னா குழந்தை பிறக்கவே பிறக்காது, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்டுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. நானும் டெவலப் பண்ணுறேன் அப்படிங்கிறத டக்குன்னு அடிச்சு விட்டு உடனே கரன்னு அடிச்சிடறாங்க. கரன்னு அடித்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ஒரு ப்ராடக்ட் இல்லை, அது ஒரு குப்பை. அந்த குப்பையை வச்சுக்கிட்டே நீங்கள் எத்தனை வருஷம் காலம் தள்ள முடியும்? நீங்கள் அதை வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு சாஃப்ட்வேரை நீங்கள் சொல்ல முடியுமா? ஃபஸ்ட்டு சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு சாஃப்ட்வேர் இல்லை அப்படின்னு உங்களுக்கே அது தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்டை பண்ணக்கூடியவர் சீனியர் டெவலப்பர் அல்ல. ஒரு சீனியர் டெவலப்பர்னு அந்த மாதிரியான விஷயத்தை எதிர்பார்க்காதீங்க, அந்த மாதிரி விஷயத்த பார்த்து ஹையர் பண்ணாதீங்க. ஒரு சீனியர் டெவலப்பருங்கிற ஒரு பக் ஃப்ரீ ப்ராடக்ட்டு, அவருக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கும். அந்த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஒரு யூனிட் டெஸ்ட்டாக இருக்கலாம், ஒரு பீட்டாவாக இருக்கலாம், ஒரு ஆல்ஃபாவாக இருக்கலாம். ஸோ அந்த டெஸ்டிங் ப்ராசஸ் இருக்குது, ஒரு ஃபங்க்ஷனல் இது இருக்குது, ஒரு கோட் இருக்குது, ஒரு மெத்தடாலஜி இருக்குது, ஒரு டிசைன் பேட்டர்ன் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. எதையுமே நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், நான் அப்படியே கம்ப்ளீட்டாக பண்ணி வச்சுருவேன் அப்படின்னா நீங்கள் பண்ணுறதுக்கு பேர் ஒரு ப்ராடக்ட் அல்ல, ஒரு குப்பை. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இதை தெரிஞ்சிக்காமல் நிறைய பேர் வந்து சீனியர் டெவலப்பர்ஸை ப்ளேம் பண்ணிடுறாங்கன்னா, ஒரு ஜூனியர் டெவலப்பர்கிட்ட கொடுக்குறேன், அவங்கள சல்லுன்னு முடிச்சிடுறாங்க, 1/2 hour முடிச்சிடுறாங்க. நீங்கள் என்ன கார்த்திக், நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் எடுத்துக்கிறீங்க, நீங்கள் அவ்வளோ நேரம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்? அதுக்கு தேவை இருக்குது ஒரு சாஃப்ட்வேரில். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது, சீனியர் டெவலப்பருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அவருக்கு அந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா எரர் ஃப்ரீயாக ஒர்க் ஆகிட்டே இருக்கணும்.
அவருக்கு நீங்கள் ஒரு பக்கு சொல்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு அந்த பக்கு வராமல் இருக்க என்ன பண்ணணும், அந்த பக்கு வந்தால் என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் இருக்குது, அந்த டாக்குமெண்டேஷன் இருக்குது அப்படின்னு அவர் பார்த்து அந்த ப்ரோட்டோக்கால் அவர் ஃபாலோ பண்ணி தான் ஒவ்வொரு ப்ரொசீஜருமே செய்வார். ஒரு ஜூனியர் டெவலப்பருக்கு அது பிரச்சனை இல்லை. அவர் எடுத்து வைனா எடுத்து வைப்பார். லெஃப்ட்டில் இந்த கார் ஓட்டுறப்ப நம்ம சொல்கிற மாதிரி லெஃப்ட்டில் திருப்பினா லெஃப்ட்டில் திருப்பார், ரைட்டில் திருப்பார், ரைட்டில் திருப்பார். லெஃப்ட்டில் ஒரு ஸ்டீப் இருக்குது அப்படின்னா அவர் அதெல்லாம் பார்க்க மாட்டார். ஒரு பொத்துவல் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் பார்க்க மாட்டார். ஏன்னா அவருக்கு தேவை உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன். உங்களை திருப்திப்படுத்தக்கூடியவங்க எல்லாருமே ஜூனியர் டெவலப்பர்ஸ் தான். ஸோ உங்களுக்கு தேவை உங்களை திருப்திப்படுத்தக்கூடியவங்களா இல்லை உங்களோட சாஃப்ட்வேரை நேர்மையாக பில்டு பண்ணுறவங்களா, இந்த 2 விஷயம். ஸோ சீனியர் டெவலப்பர்னால் இவர் தான். அதே மாதிரி ஒரு 8 இயர்ஸ் நீங்கள் 7 இயர்ஸ் ஒரு ஜாவாவாக இருக்கலாம், நீங்கள் பிஹெச்பியாக இருக்கலாம், பைத்தான், எந்த சாஃப்ட்வேர் ஃபீல்டாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக ஊப்ஸையும் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அந்த மெத்தடாலஜியும் அதை ஃபாலோ பண்ணுற டிசைன் பேட்டர்னையும் அதை ஃபாலோ பண்ணுற ஃப்ரேம் ஒர்க்ஸையும் கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். கிளைண்ட் கேட்க மாட்டாங்க, கிளைண்ட்டோ கம்பெனியோ சொல்லாது நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள், அப்படியே கோர் பிஹெச்பிலே பண்ணுங்கள் அப்படின்னு கிளைண்ட் சொன்னாலும் நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி பண்ணால் இது பெஸ்ட்டாக இருக்கும், இது உங்களுக்கு ஒரு எரர் ஃப்ரீயாக இருக்கும், எரர் ப்ரூஃபாக நீங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியும், இதெல்லாம் அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் வெறும் காசுக்காகவே இல்லை ஏதோ ஒரு சேலரிக்காகவே நீங்கள் இதுதான் ப்ராடக்ட்டு சொல்லிட்டாங்க, இது இந்த மாதம் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை தான் மட்டுப்படுத்தும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா இன்றைக்கி காசு வந்தால் போதும் அப்படின்னு நினச்சி பண்ணுறதும் தப்பு தான். இன்றைக்கி பண்ணிட்டா போதும், இன்றைக்கி கிளைண்ட்டுக்கு நான் ஒரு ஷோகேஸ் மாதிரி ஒன்று காமிச்சிட்டா போதும் அப்படின்னு நினச்சி பண்ணிட்டீங்கன்னா அதுவும் மகா பெரிய தப்பு. கம்பெனிஸ் எப்படி தப்பு பண்ணுது, சீனியர் டெவலப்பர்ஸும் அந்த தப்பு பண்ணுறா தான் செய்கிறாங்க. அதே மாதிரி புதுசாக வரக்கூடிய டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணுங்கள். சீனியர் டெவலப்பர்ஸுக்குள்ள மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பழைய விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்ண ஒரு 10 வருஷம் முன்னாடி நான் ஒரு சீனியர் டெவலப்பராக இருக்கேன், இன்றைக்கி நான் ஒரு விஷயம் இப்போ நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க விஷயத்தில் புதுசாக ஒரு அப்டேட் இருக்குது அப்படின்னா எடுத்துக்கோங்க. பட் அந்த அப்டேட்டை உடனே கம்பெனியோட மெயின் ஸ்ட்ரீமில் ஒரு பப்ளிக் டொமைனில் ஒரு ஆப் இருக்குது, ஒரு சாஃப்ட்வேர் ரிலீஸ் லைவ் மோடில் இருக்குது அப்படின்னா அதில் ட்ரை பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் நீங்கள் வேறு பீட்டா வெர்ஷன்ஸில் வேறு நியூ ப்ராடக்ட்ஸில் அந்த மெத்தடாலஜியை ட்ரை பண்ணி இப்போ பாருங்கள். கம்பெனிஸே உங்கள்கிட்ட சொல்லுது இந்த மெத்தடாலஜி உடனே இதில் தூக்கி போடுங்க அப்படின்னா செஞ்சிடாதீங்க. ஏன்னா அவங்க சொல்கிறப்ப ஈஸியாக தான் இருக்கும், பட் அதில் ஒரு சின்ன எரர் வருது, ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள தான் போட்டு ப்ளேம் பண்ணுவாங்க மறுபடியும். நீங்கள் ஏன் அதை பண்ணுறீங்க, உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் டெவலப்பரா நான் டெவலப்பரா. அதாவது ஒரு ப்ராஜெக்ட் அசைன் பண்ணுறப்ப அந்த ப்ராஜெக்டுக்கான கைடு கொடுக்குறப்ப சுற்றி இருக்க எல்லாருமே டெவலப்பராக இருப்பாங்க. பட் அந்த ப்ராஜெக்டில் தப்பு வருது அப்படின்னா நீங்கள் மட்டும்தான் டெவலப்பராக இருப்பீங்க, மற்ற எல்லாருமே கிளைண்ட்டாக மாறிடுவாங்க. அது அவங்களோட டிசைனராக இருக்கலாம், அவங்களோட மேனேஜராக இருக்கலாம், அவங்களோட சிஇஓ இருக்கலாம், எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வேறு மாதிரி கிளைண்ட்டாகவே மாறிடுவாங்க, உங்களை மட்டும்தான் ப்ளேம் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டாக்குமெண்ட் பண்ணுங்கள், எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு பாஸ்வேர்ட்ஸு ஒரு இது பண்ணிக்கலாம், அதெல்லாம் கேட்டி டாக்குமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ப்ராசஸ் பண்ணுறீங்க, ஒரு கோடிங்கான ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கிட்டோ இல்லை கிட்டப்போ கிட்லேபோ யூஸ் பண்ணுறீங்க, வெர்ஷன் கண்ட்ரோலிங் யூஸ் பண்ணுங்கள். ஒரு டாக்குமெண்ட் பண்ணுங்கள், கோடு டாக்குமெண்டேஷன் இருக்கணும், டேட்டாபேஸ் டாக்குமெண்டேஷன் இருக்கணும், டெஸ்டிங்கான டாக்குமெண்டேஷன் இருக்கணும். அது இல்லாமல் அதோட பிஸ்னஸ் ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி ஒர்க் ஆகுது, பிஸ்னஸ் ஃப்ளோ எப்படி இருக்குது, அதோட அப்ளிகேஷன் ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்குது, இப்படிங்கிற டாக்குமெண்டேஷன் இருக்கணும். அதோட FAQs இருக்கணும், எப்படிலாம் ஒர்க் ஆகுது, அதோட யூசர் டாக்குமெண்டேஷன் இருக்கணும். அவங்க ஒரு பக்கு வந்தால் அது என்ன பைப்லைனில் சால்வ் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான மெத்தடாலஜி இருக்கணும். ஸோ எல்லாமே இருக்கணும். எல்லாமே ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக சாஃப்ட்வேரை பண்ணக்கூடியவர் தான் ஒரு சீனியர் டெவலப்பர். அதே மாதிரி இப்போ சீனியர் டெவலப்பர் ஒரு ஹையர் பண்ணுறீங்க அப்படின்னா சீனியர் டெவலப்பர்கிட்ட போயிட்டு நீங்கள் இந்த ஒரு சின்ன டாஸ்க் கொடுத்து செஞ்சுடுவாங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு அது தெரியும், உங்களுக்கு தெரியுது தெரில. நீங்கள் ஃப்ரீலான்சிங்கில் காசு கொடுத்து செய்யக்கூடிய நிறைய விஷயத்த இன்றைக்கி இன்டர்வியூஸுங்கிற பேரில் நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுது அப்படின்னா அதை ஃப்ரீயாகவே செஞ்சு அது ஃப்ரீயாகவே ஒரு டாஸ்க்கு, இந்த டாஸ்க்கை செய்யுங்க, அந்த டாஸ்க்கை செய்யுங்க அப்படின்னு சொல்லி செய்ய வச்சுருது. இது மகா பெரிய ஒரு ஸ்பேம். இது நீங்கள் இன்னும் லிங்க்டின்ல ஜாப்ஸாக இருக்கலாம், இல்லை நக்குரி, இல்லை நீங்கள் இண்டீடு, இதில் நிறைய சைட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதையே ஃப்ரீலான்சிங் மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்க. நான் ஏன் ஃப்ரீலான்ஸில் போய் ஒரு $10 $20 செலவு பண்ணணும், நான் இதிலேயே பண்ணிடுவேன். அதே மாதிரி செய்யாதீங்க. அந்த மாதிரியான ஜாப்ஸ் கேட்டு வராங்க, ஒரு டெஸ்ட் ஜாப் பண்ணுங்கள், ஒரே ஒரு ரியல் டைமில் ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டால் சீனியர் டெவலப்பர் இல்லை, ஜூனியர் டெவலப்பர் கூட நான் சொல்கிறேன், தயவு பண்ணி அந்த மாதிரியான தப்பு பண்ணவே பண்ணாதீங்க. யாருக்காகவும் நீங்கள் ஃப்ரீயாக ஒர்க் பண்ண தேவையில்லை. உங்களோட ஒர்க் எபிலிட்டியை காமிக்கிற மாதிரியான ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னா அதில் ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் லைவ் டைமில் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க கிளைண்ட்டுக்காகவோ அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க லைவ் ப்ராடக்ட்டுக்காகவோ நீங்கள் எக்காரணத்தை முன்னிட்டும் அதில் நீங்கள் ஒர்க் பண்ணாதீங்க. அது உங்களுக்கான தேவையும் கிடையாது, அதுக்கு உங்களுக்கான எந்த பேமெண்ட்டும் உங்களுக்கு கிடையாது. உங்கள் ஒர்க் எபிலிட்டியை காமிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் ஃப்ரீ ஆஃப் சர்வீஸ் பண்ணாதீங்க யாருக்குமே. அண்ட் சீனியர் டெவலப்பர்ஸ்
சீனியர் டெவலப்பர்ஸ்னால் யார் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ சீனியர் டெவலப்பர்ஸ் ஜூனியர் டெவலப்பர்லேருந்து நீங்கள் சீனியர் டெவலப்பர் ஆகணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ்.